ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபாஸ்ட் சார்ஜிங் பேட்ரி டெக்னாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போது ரீசெண்டாக இருக்கிற டெவலப்மெண்ட் எல்லாமே ஈவியை நோக்கி தான் போயிட்டுருக்கு. அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிளை நோக்கி தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா, அந்த பேட்ரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு உண்டான டைம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த வெஹிக்கிளில் இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் போக முடியும் அப்படின்னா 100 கிலோமீட்டர் போய்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நீங்கள் பேட்டரியை சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 100 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. அந்த சார்ஜிங் டைமு நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பயணம் தடை வரக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதுவே ஒரு பெட்ரோல் கார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு 10 லிட்டர் அடிக்கிறீங்க, ஒரு 100 கிலோமீட்டர் போகுது அப்படின்னா, அங்கே போனோன்னா மறுபடியும் ஒரு 10 லிட்டர் ஈஸியாக அடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 100 கிலோமீட்டர் போகலாம். அப்போ அதுக்குண்டான டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பேட்டரி வெஹிக்கிளுக்கும் பெட்ரோல் வெஹிக்கிளுக்கும் இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பெட்ரோல் நிரப்புற வேகத்திலேயே நம்ம பேட்டரியும் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுதான் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய டெக்னாலஜியாக இருக்க போகுது. இப்போது பெட்ரோல் இருக்கிற ஃபாசில் ஃபியூயல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான எமிஷனை கொண்டு வருது. அதாவது சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அனைத்தையும் அது கொண்டு வருது. ரெண்டாவது எல்லாமே பெட்ரோலியம்லாம் நம்ம இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குண்டான காஸ்ட்டும் நமக்கு கம்மியாகும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, இப்போது ஈரான் போர்லாம் ஈரானுக்கும் யுஎஸ்ஏக்கும் போர் இருக்குது. ஹர்முஸோட ஜலசந்தியெல்லாம் மூடியிருக்காங்க. இதனால் நமக்கு பெட்ரோல் கிடைக்கிறதெல்லாம் நமக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது. இந்த மாதிரி சிரமங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம இதை ரெக்டிஃபை பண்ண முடியும். அப்போது இதனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜிக்கு தான் இப்போ முன்னுரிமை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜியில் இப்போ ஆல்ரெடி இருக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா தான் நம்ம அதுக்கு அடுத்த ரிசர்ச்சே பண்ண முடியும். இப்போ யூஸ் பண்ணுறது எல்லாமே லித்தியம் அயன் பேட்ரிஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த லித்தியம் அயன் பேட்ரிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பேட்ரிஸில் இருக்கிற பேசிக் கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம பேசிக்காக ஒரு பேட்டரியில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஆனோடு, கேத்தோடு, எலக்ட்ரோலைட் அண்ட் செப்பரேட்டர், இந்த 4 தான் இருக்கும். இதில் என்னென்னா, நம்ம இப்போ சார்ஜ் செய்கிறோம் அப்படிங்கிறப்போ இந்த லித்தியம் அயன்ஸ், நம்ம லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணுறோம். லித்தியம் அயன்ஸ்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆனோடு பக்கமாக ட்ராவல் பண்ணும். அடுத்தது நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணுறப்போ, அதாவது யூஸ் பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா கேத்தோடு பக்கமாக அந்த அயன்ஸ்லாம் திரும்பும். அப்போ இந்த ரெண்டும் ட்ராவல் ஆகிற டைமில் தான் நமக்கு என்ன ஆகும், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் பேசிக் கான்செப்ட். இது நீங்கள் சயின்ஸ் படித்த எல்லா மாணவர்களுக்கும் சரி, சயின்ஸ் படித்த எல்லாத்துக்கும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இது பேசிக்காகவே நம்ம ஒரு 5வது 6வதுலேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ட்ராவல் தான் அயன்ஸோட ட்ராவல்ஸ் தான் நமக்கு எலக்ட்ரிசிட்டியாக ஜென்ரேட் ஆகுது. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் அதிகமாக கரண்ட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த ஆனோடுக்கு கொடுக்குறோம். அப்போது இந்த அயன்ஸ் இப்போ ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் பேட்டரியோட எனர்ஜி கால்குலேஷன் பார்த்திங்கன்னா E=V × I × T அப்படின்னு சொல்கிறோம். ஈனா எனர்ஜி, வீணா வோல்டேஜ், ஐனா கரண்ட்டு, டைமு. அப்போ கரண்ட் அதிகமாக போச்சு அப்படின்னா சார்ஜிங் வேகம் அதிகமாகும். ஆனால் இதில் ஒரு பிரச்சனையும் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறதுனால அயன்ஸ் ரொம்ப வேகமாக ட்ராவல் ஆகிறதுனால நமக்கு ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும், அட் தி சேம் டைம் ஹீட்டும் அதிகமாகும். அப்போ அந்த ஹீட்டை நம்ம குறைக்கிறதுக்கு உண்டான வழியை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போது இப்படி நம்ம ஹீட்டை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று வாட்டர் சர்க்குலேஷன் கொடுக்கணும், இல்லை ஹீட் ரெசிஸ்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், இல்லை ஏஐ யூஸ் பண்ணி ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகுதா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணணும். இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ நமக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது காஸ்ட்டும் அதிகமாகக்கூடாது, சார்ஜிங்கும் ஸ்பீடு ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வேறு ஏதாவது டெக்னாலஜியை நோக்கி போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. இப்போ ஹீட் எவ்வளோ ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா, கரண்ட் எவ்வளோ ஆகுதோ அதை விட டபுளாக என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் ஆகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு கரண்ட் 2 அப்படின்னு ஆச்சுன்னா ஹீட் 4 அப்படின்னு ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், டபுளாக நமக்கு ஹீட்டு ஜென்ரேட் ஆகுது. அதை நம்ம எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த ஹீட் அதிகமாகறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பேட்டரி பல்ஜ் ஆகலாம், இல்லை அந்த பேட்டரியோட லைஃப் டைம் குறையலாம், இது சம்டைம்ஸ் எக்ஸ்ப்ளோஷன் கூட நடக்கலாம். ஸோ அதுதான் இப்போ நிறைய இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கும். இப்போ பேட்டரி வண்டியெல்லாம் வெடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்களே. ஸோ அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அனுப்பக்கூடிய இன்புட் கரண்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா அது என்ன ஆகும், அதிக ஹீட்டை ஜென்ரேட் பண்ணும். ஹீட் ஜென்ரேட் பண்ணிச்சு அப்படின்னா இது க்ளோஸ்டு கண்டெய்னரில் தான் இருக்கும்.
பேட்ரிங்கிறது க்ளோஸ்டு கண்டெய்னரில் இருக்கும். அப்போ பல்ஜ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகிறப்போ வெடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறப்போ லித்தியம் அயன்ஸ் வந்து ப்ராப்பராக அப்சர்வ் ஆகாமல், அந்த ஆனோடில் அப்சர்வ் ஆகாமல் ஒரு மெட்டல் லேயர் வந்து உருவாயிரும். அந்த மெட்டல் லேயர் பிரேக் ஆகிறப்போ எக்ஸ்ப்ளோட் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இப்போது அட்வான்ஸ்டு கூலிங் டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க. அட்வான்ஸ்டு கூலிங் டெக்னாலஜிலையுமே வந்து நம்மளால் வந்து பெருசாக ஒரு அவுட்புட் எடுக்க முடியல அப்படிங்கிறனால இப்போ ரீசெண்டாக என்ன ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சாலிட் ஸ்டேட் பேட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம லித்தியம் அயன்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து லிக்விடாக தான் வச்சுருக்கோம். அந்த லிக்விடுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த செப்பரேட்டர் வந்து சாலிடாக வந்து வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்து நம்ம சாலிட் ஸ்டேட் பேட்டரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரோலைட்டு நம்ம ஒன்று சொன்னோம்ல, அது லிக்விடாக இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம எலக்ட்ரோலைட்டை வந்து சாலிட் ஸ்டேட்டாக வந்து நம்ம கொண்டு வரோம். ஸோ அதுதான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இதனால் நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகம் பண்ணலாம். இது அதே மாதிரி எனர்ஜி டென்சிட்டி அதிகமாகுது, ரேஞ்சும் அதிகமாகுது. ரொம்ப சின்ன இடத்துல வந்து நம்ம அதிக எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ண முடியுது. அடுத்தது வந்து ரொம்ப கம்மியான வெயிட்டும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிராஃபின் பேட்டரியும் வந்து கொண்டு வராங்க. கிராஃபின் பேட்டரியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தின்னான மெட்டீரியலில் உருவாக்கப்படுற ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல். ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன பேட்டரியிலேயே வந்து அதிக எனர்ஜியை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரெண்டாவது ஒரு டெக்னாலஜி. கிராஃபின் பேட்டரி வந்து ரொம்ப இது வந்துட்டுருக்கு. அடுத்தது வந்து குவாண்டம் பேட்டரி. ஃபியூச்சரில் வந்து இது ஒன்றும் எக்ஸ்பெரிமெண்டலாக தான் பண்ணுறாங்க, குவாண்டம் டெக்னாலஜி. அந்த குவாண்டம் டெக்னாலஜியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மல்டிபிள் கிளாசிக்கல் பேட்டரிஸில் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரே பேட்டரியில் வர எனர்ஜி வரைக்கும் வர அளவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த குவாண்டம் டெக்னாலஜியில் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸை பயன்படுத்தி எனர்ஜி இன்ஸ்டன்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஸோ ஒரு எனர்ஜியை இன்ஸ்டண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குண்டான டெக்னாலஜியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்தது வந்திங்கன்னா இந்தியாவிலையும் நிறையா வந்து ரிசர்ச் வந்து போயிட்டுருக்கு. இந்தியாவில் இருக்கிற ரிசர்ச்சில் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா சோடியம் அயன் பேட்டரியை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது லித்தியம் அயனுக்கு பதிலாக அந்த எலக்ட்ரோலைட் லித்தியமுக்கு பதிலாக சோடியம். ஏன்னா லித்தியம் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் தான் வந்து பண்ணுறோம். அப்படி இம்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து கடல் நீர்லேயே வந்து நமக்கு சோடியம் இருக்குது. உப்பு வந்து இங்கேருந்து எடுக்கிறோம். சோடியம் வந்து NaCl வந்து சோடியம் குளோரைடு இருக்குல்ல, அந்த சோடியம் வந்து நம்ம உப்பு வந்து எங்கிறது கடல்லையே இருக்குது. ஸோ அந்த மாதிரி சோடியமை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேட்டரியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டியை இந்தியாவில் அதிகமாக வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இது நிறையா ரிசர்ச் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ரிசர்ச்சில் நம்ம வந்து அடுத்த கட்டத்தில் என்ன பண்ண முடியும். இப்போ ஆல்ரெடி அவைலபிளில் வந்து என்ன இருக்குது, நமக்கு வந்து EV இருக்குது. அந்த EVயில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, அந்த பிரச்சனைக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ சோடியமே எடுத்துட்டிங்க அப்படின்னா அதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து ரொம்ப சீப்பு, இந்தியாவிலேயே அவைலபிள் இருக்குது. நம்ம எதையுமே இம்போர்ட் பண்ண தேவையில்லை. அடுத்து வந்து இது சேஃபு. அது மட்டும் இல்லாமல் கோல்டு வெதர் பர்ஃபார்மன்ஸும் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஹீட் அதிகம் மட்டுமே யோசிச்சுட்டு கூடாது. நம்ம கூலிங்கான பிளேஸ்லேயுமே வந்து நமக்கு என்ன ஆகணும், ஹீட் சார்ஜ் ஆகணும். இப்போது நம்ம கூலிங்கான பிளேஸில் சார்ஜ் பண்ணுறப்போ ஹீட் வந்து நமக்கு என்ன ஆகும், அந்த கூலிங் அதிகமாக இருக்கிறனால நம்ம அடிஷ்னலாக ஹீட் வந்து அதிகமாக ஜென்ரேட் பண்ணுறக்கும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணணும். அப்போது நம்ம வந்து ரொம்ப அதிகமான கரண்ட்டை கொடுக்குறோம், அந்த கரண்ட்டை வந்து அப்படியே வந்து பேட்டரியை கன்வெர்ட் ஆகணும். நம்ம எல்லாம் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து மிகப்பெரிய ஒரு ரிசர்ச்சாக இருக்குது. அந்த ரிசர்ச்சில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸான நீங்களும் வந்து அதில் இன்வால்வ் ஆகிக்கலாம். பட் அந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாருமே வந்து நீங்கள் இதில் இன்வால்வ் ஆகலாம். ஸோ ஒருவேளை நம்மளால் வந்து ஒரு கரெக்டான பேட்டரியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து நிறையா வந்து ஃபாசில் ஃபியூயல்ஸ், அதாவது குரூட் ஆயிலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த இம்போர்ட்டை நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் வந்து குறைக்க முடியும். அதே மாதிரி சுற்றுச்சூழல் பாதிப்பு வந்து நம்ம இந்தியாவில் ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. அதையும் வந்து நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைக்க முடியும். இன்னொரு மெயினானு பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்டரி ரீசைக்கிளிங். அப்போ நம்ம எல்லாமே பேட்டரி வெஹிக்கிளாக மாறிடுச்சு அப்படின்னா அந்த பேட்டரியை நம்ம ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணணும். அதை விட்டு போட்டு நம்ம வந்து அந்த ஒவ்வொரு பேட்டரியும் வந்து திரும்ப ரீப்ளேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவும் வந்து வேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக ஜென்ரேட் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா EV இப்போது சைனாவில் பார்த்தீங்க அப்படின்னா EV நிறையா வந்துருச்சு. ஆனால் அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியல அப்படின்னா அவங்களால ரீசைக்கிள் பண்ண முடியல. அந்த ரீசைக்கிள் பண்ணுற காஸ்ட்டை வந்து புது EV வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரியும் நம்ம போயிடக்கூடாது. ஸோ அதுக்கும் என்ன டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஒரு நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை ஸ்டோர் பண்ண வைக்கிற அளவுக்கு நமக்கு பேட்ரி இல்லையோ, எக்ஸஸாக ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா எனர்ஜியும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு நமக்கு பேட்ரி இல்லையோ, ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்தளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மகிட்ட இல்லை. ஸோ அந்த
அதையும் வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்ணி தான் நம்ம எல்லா ரிசர்ச்சும் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.